அம்மா காயத்ரி, என்ன காலையிலேயே கனவா? பால் பொங்கி போவது கூட தெரியாமல் கனவு கண்டு கொண்டிருக்கிறாய். இதுதான் உன் வீட்டில் கற்றுக் கொடுத்ததா? இதற்குத்தான் நம் ஜாதிக்கார பெண்ணாக இருந்திருந்தால் புகுந்த வீட்டில் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டு வந்திருப்பாள். ஜாரி மாறி கல்யாணம் செய்து கொண்டு எங்கள் மானத்தை இந்த பையன் வாங்கிவிட்டான் என்று பேசியவாறு காயத்ரியின் பெரிய மாமியார் சமையலறையை விட்டு நகர்ந்தார். காயத்ரிக்கு இப்படி திட்டு வாங்குவது என்று ஒன்றும் புதிதல்ல. தினமும் காலை கண் முழித்தது முதல் இரவு தூங்கப் போகும் வரை பெரிய மாமியார் மற்றும் பெரிய மாமனாரிடம் திட்டு வாங்குவது மட்டுமே அவளுக்கு வழக்கமாக இருந்தது. இப்பொழுது கூட அவள் கனவு கண்டு கொண்டு இல்லை. அவள் இதற்கு முன்னால் அவளது வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அவள் ஒரு நிமிடம் நினைவு கூர்ந்ததால்தான் பால் பொங்கி வந்ததை கூட கவனிக்காமல் மறந்துவிட்டாள். அப்படி என்ன பழைய வாழ்க்கை என்றுதானே கேட்கிறீர்கள்? என்ன பிறந்த வீட்டில் இளவரசியாக இருந்த கதையைத்தானே சொல்ல வருவேன் என்று நினைத்தீர்கள்? கொஞ்சம் சரிதான். அவள் பிறந்த வீட்டில் இல்ல, புகுந்த வீட்டில் இளவரசியாக இருந்தவள்தான். அவளும் அவள் கணவனும் தனியாக இருக்கும் வரை. கணவன் அகிலன் காயத்ரியை ஒரு இளவரசியாகவே கவனித்துக் கொண்டான். எல்லாமே 1 வருடங்கள்தான். அதன் பிறகு காலம் அகிலன் மற்றும் காயத்ரியின் வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது. காயத்ரிக்கு தாய், தந்தை, உறவினர்கள் என ஒருவரும் இல்லை. சிறு வயதில் அவள் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவள். அதனால் வாழ்க்கையில் படிப்பின் முக்கியத்துவம் மிகவும் அறிந்தவள் என்பதால் மிகவும் நன்றாக படித்து சிறு வயதிலேயே ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு பெரிய பதவியில் கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் அளவிற்கு உயர்ந்து இருக்கிறாள். அகிலன் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பையன். சிறு வயதிலிருந்தே அவன் கூட்டு குடும்பத்தில்தான் வாழ்கிறான். அகிலன் தனது பெரியம்மா, பெரியப்பா மற்றும் பெரியப்பாவின் பையன் என ஒரே கூட்டு குடும்பமாக வாழ்கின்றனர். பெரியப்பா பையன், அதாவது இவனுக்கு அண்ணன், இவனைப் போலவே கஷ்டப்பட்டு படித்து வெளிநாட்டில் நல்ல பெரிய பதவியில் உள்ளான். அவன் அப்பா பரசு கூலித் தொழிலுக்குச் சென்று அவனை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். தாய் சாந்தாமணிக்கு இவன் சிறுவயதாக இருக்கும் போதிலிருந்தே உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டு விட்டது. அதனால் அவள் வீட்டில் மட்டும்தான் இருப்பாள். இருந்தாலும் பரசு அவரது மனைவி சாந்தாமணியை ஒருபோதும் கஷ்டப்படாமல் நன்றாக பார்த்து கொண்டார். அதனால் அகிலனுக்கு தந்தையின் மீது மிகவும் பெரிய ஒரு மரியாதை உள்ளது. அகிலன் ஒரு அம்மா பிள்ளை. தந்தையின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து படித்ததால் அவன் இப்பொழுது ஒரு தனியார் நிறுவனத்தில், அதாவது காயத்ரி வேலை செய்யும் அதே நிறுவனத்தில் ஒரு நல்ல பதவியில் உள்ளான். கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் பெற்று வருகிறான். இவன் வேலைக்குச் சென்ற பிறகுதான் இவனது குடும்பம் நல்ல நிலைமையில் உள்ளது. அகிலனின் பெரியப்பா பையன் திருமணம் முடிந்து வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிவிட்டார். இவனும் வெளியூரில் இருக்கிறான். எனவே அகிலனின் அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா 4 பேரும் இன்னும் கூட்டு குடும்பமாகத்தான் உள்ளார்கள். அகிலனின் அம்மா, அப்பா மிகவும் நல்லவர்கள். ஆனால் அவன் பெரியப்பாவும் பெரியம்மாவும் குடும்ப கௌரவம், அந்தஸ்து, 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள் மற்றும் ஜாதி, மதம் என எல்லாமே பார்ப்பார்கள். அவர்களுக்கு அவர்களது பெற்ற மகன்களை விட இந்த விஷயம்தான் மிகவும் முக்கியமானது. அகிலனும் காயத்ரியும் வேலைக்குச் சேர்ந்த நாளிலிருந்தே மிகவும் நல்ல நண்பர்கள். இவர்களிடையே பதவி, சம்பளம் என சிறிய வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பல வருடங்களாக நல்ல நண்பர்களாக இருந்து வருகின்றனர். இந்த நட்பு காலப்போக்கில் காதலாக மாறியது. இவர்களிடையே ஒரு நல்ல ஒற்றுமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. எதற்காகவும் அவர்கள் சண்டையிட்டதே இல்லை. நண்பர்களாக இருந்த காலம் முதல் இப்பொழுது காதலர்களாக இருக்கும் காலம் வரை இவர்களிடையே வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்ததே இல்லை. காரணம் என்னவென்றால் இவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து புரிதலுடன் நடந்து கொள்வதுதான். காயத்ரிக்கு உறவு என்று ஒருவரும் இல்லாததால் அகிலனை மிகவும் நேசித்தாள். அகிலனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யத் துணிந்தாள். அகிலனின் தந்தை பரசு அகிலனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தார். இந்த விஷயம் அம்மாவின் மூலம் தெரிந்து கொண்டார். அடுத்த நாளே தனது சொந்த ஊருக்குச் சென்று தனது தாய், தந்தை மற்றும் பெரியப்பா, பெரியம்மாவிடம் தனது காதலைப் பற்றி எடுத்துரைத்தான். பரசு மற்றும் சாந்தாமணிக்கு மகனின் சந்தோஷம்தான் முக்கியம் என்று ஒருமனதாக சம்மதிக்கலாம் என்று இருந்தனர். ஆனால் பரசுவின் அண்ணன் பரசுவிடம், ஏண்டா தம்பி, இப்படி அனாதை பிள்ளையா இருக்குது, அது மட்டும் இல்லாம ஜாதி என்னன்னு தெரியாத ஒரு பொண்ண நம்ம வீட்டுக்கு மருமகளா அழைச்சு வந்தா ஊருலகம் என்ன சொல்லும் என்று பரசுவிடம் அவர் மனதை கலைத்து விட்டார். நம்ம பையன் நம்மள மீறி எதுவும் செய்ய மாட்டான் தம்பி, அதனால கொஞ்சம் வேண்டாம் என்று சொல்லிப்பார். கடைசியில் அவன் பிடிவாதமாக இருந்தால் மட்டும் பார்த்து கொள்ளலாம். அதுவரை நீ சரி என்று சொல்லாதே என்று பரசுவின் மனதில் பதித்து விட்டார். அதனால் பரசுவும் தன் மகனிடம், இதெல்லாம் நம் குடும்பத்திற்கு ஒத்து வராது.
அதனால் அந்த பெண்ணை நீ மறந்துவிடு, இல்லை என்றால் இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை என்று கரராக சொல்லிவிட்டார். அகிலனின் தாய் சாந்தாமணி அகிலனுக்கு துணையாக இருந்தார். சாந்தாமணியும் தன் கணவன் பரசுவிடம் பேசிப் பார்த்தார். எந்த பிரயோஜனமும் இல்லை. அகிலனும் ஒவ்வொரு முறை வீட்டிற்கு வரும்பொழுதும் தன் பெற்றோரிடம் பேசிப் பார்த்தான். எந்த பயனும் இல்லை என்பதால் அவன் ஒருமனதாக காயத்ரியை யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டான். திருமணம் முடிந்த பிறகு தனது பெற்றோருக்கு போன் பண்ணி செய்தியை கூறினான். இந்த செய்தி அறிந்த பரசு, இனிமேல் இந்த வீட்டிற்கு நீ வரவே கூடாது, இனிமேல் எங்களை பார்க்க வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அதையும் மீறி காயத்ரியை விட்டுவிட்டு அகிலன் மட்டும் தனது பெற்றோரை பார்க்க வந்தான். அகிலனை வீட்டிற்குள் வரவிடாமல் அப்படியே திருப்பி அனுப்பிவிட்டனர். இதில் பெரியப்பாவின் சதி உள்ளடங்கி இருப்பது அகிலன் அறியாத ஒன்று. இப்படியே ஒரு வருடம் அகிலனும் காயத்ரியும் தங்களது இல்லற வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அதாவது அகிலனின் இளவரசியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாள் காயத்ரி. இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் அகிலன் நம் போக்கிற்கு வரமாட்டான் போல உள்ளது என்று சிந்தித்த அகிலனின் பெரியப்பா எப்படியாவது அகிலனையும் காயத்ரியையும் பிரிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டினார். அவர் திட்டத்தை பற்றி பரசு அறியாத ஒன்றுதான். தன் அண்ணன் தனக்கு நல்லது மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்று பரசு நம்பிக்கொண்டிருந்தார். பரசுவின் அண்ணன் பரசுவிடம், தம்பி, இப்படியே விட்டு கொண்டிருந்தால் என்ன செய்வது? அதனால் அந்த பெண்ணை, அதாவது காயத்ரியை நமது வீட்டிற்கு அழைத்து கொண்டு வரலாம். அழைத்து வந்து நமது குடும்ப பழக்க வழக்கங்களை அந்த பெண்ணிற்கு சொல்லிக் கொடுப்போம். கொஞ்ச நாட்கள் நம்முடனே இருக்கட்டும். உனது மனைவி சாந்தாமணிக்கும் உடல்நிலை மிகவும் குன்றிவிட்டது. அதனால் அவளுக்கு துணையாக கொஞ்ச நாட்கள் இருக்கட்டும். அவளும் நமது குடும்ப பழக்க வழக்கங்கள் மற்றும் ஊர் பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்வாள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் சந்தோஷமாக, வெளியூர் என்ன, வெளிநாடு சென்று சந்தோஷமாக இருக்கட்டும். என்ன இருந்தாலும் காயத்ரி இனி நமது மருமகள் என்று ஆகிவிட்டது. அந்த பெண்ணிற்கு நல்லது சொல்லிக் கொடுப்பது நமது கடமைதானே என்று பரசுவிடம் கேட்டுவிட்டு கொண்டிருந்தார். பரசுவும் தனது மனைவி சாந்தாமணியுடன் கலந்து பேசிவிட்டு தனது மகன் மற்றும் மருமகளை தன்னுடன் சேர்த்துக் கொள்வது என்று முடிவுக்கு வந்தனர். பரசு தனது மகன் அகிலனுக்கு போன் செய்து, தம்பி அகிலா, இனிமேல் உங்களை பிரிந்து எங்களால் இருக்க முடியாது போல் உள்ளது. உன் அம்மாவும் உன்னை பிரிந்து மிகவும் கஷ்டப்படுகிறாள். அதனால் இனிமேல் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக சேர்ந்து ஒன்றாக வாழ்வோம் என்று சொன்னார். அதை கேட்டு அகிலனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மிகவும் நன்றி அப்பா. அது மட்டுமில்லாமல் நான் செய்தது தவறுதான். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினான் அகிலன். இனிமேல் உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை என்று கூறினான். ஆனால் நான் உங்களை நமது குடும்பத்துடன் சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு நிபந்தனை உள்ளது என்றார். என்ன அப்பா, சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை செய்வேன் என்றான் அகிலன். அது வேறு ஒன்றும் இல்லை. உனது மனைவி கொஞ்சம் காலத்திற்கு தனது வேலையை விட்டுவிட்டு எங்களுடன் வந்து இருந்து நமது குடும்ப பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதானே அவள் எல்லோருடனும் எப்படி கலந்து வாழ்வது என்பது அவளுக்கு தெரியும் என்று தந்தை பேசுவதை கேட்ட அகிலனுக்கு, இப்போதைக்கு நாம் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தால் போதும் என்ற ஆசையில், சரியப்பா, உங்கள் நிபந்தனைக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். ஒரு வார்த்தை காயத்ரியுடன் கலந்து பேசிவிட்டு ஊருக்கு வருகிறோம் என்று கூறி போனை வைத்தான். காயத்ரி, காயத்ரி என்று கணவன் அழைக்க, சொல்லுங்க, என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. சொல்லுங்க, நானும் சந்தோஷப்படுவேன் என்று கேட்டாள். எனது பெற்றோர் நம்மை அவர்களுடன் சேர்த்துக் கொள்வதற்கு ஒப்புக்கொண்டனர் என்று ஆரம்பித்து தந்தைக்குரிய அனைத்து விஷயங்களையும் நிபந்தனைகளையும் கூறினான். இதை கேட்ட காயத்ரிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அகிலனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்த காயத்ரி அவன் குடும்பத்துடன் சேர வேண்டும் என்பதற்காக தனது வேலையை விட்டுவிட்டு அங்கு செல்வதற்கு அவள் ஒப்புக்கொண்டாள். இதை கேட்ட அகிலனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நீ எனக்காக மிகவும் கஷ்டப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும் காயத்ரி. உன்னை கடைசி வரை மிகவும் சந்தோஷமாக பார்த்துக் கொள்வேன். என்னை நம்பு. மிகவும் நன்றி என்று கூறி கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு சென்றான் அகிலன். தனது அலுவலகத்தில் தனது வேலையை விட்டு விடுவதாக தனது மேல் அதிகாரிகளிடம் தெரிவித்தாள் காயத்ரி. அவர் வற்புறுத்தலின் பெயரால் ஒரு 10 நாட்கள் மட்டும் வேலை செய்வதாக ஒப்புக்கொண்டு அந்த 10 நாட்கள் வேலையையும் செய்து முடித்துவிட்டு தன் காதல் கணவனுடன் அவன் குடும்பத்தாரை சந்திக்க அகிலனின் சொந்த ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அந்த இரு பறவைகளும். ஒரு வாரம் அகிலனும் சொந்த ஊரிலேயே தங்கிவிட்டு அதன் பிறகு காயத்ரியை தன் பெற்றோரிடம் விட்டுவிட்டு அவன் மட்டும் வேலைக்கு புறப்பட்டு வருவதாக ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தனர். வீட்டிற்கு சென்றதும் அவர்களை ஆர்த்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்துச் சென்றனர். அகிலன் காயத்ரியுடன் இருந்த ஒரு வாரம் அவர்களுக்கு உபசரிப்பு பலமாக இருந்தது என்றே சொல்லலாம். 3 வேளையும் விதவிதமான சாப்பாடு, தினமும் கோவில், குளம் என
செல்வது, உறவினர் வீடுகளுக்கு விருந்துக்குச் செல்வது என ஆர்ப்பாட்டமாக அந்த ஒரு வாரம் கழிந்தது. அந்த ஒரு வாரம் போல்தான் அனைத்து நாட்களும் இருக்கும். நமக்கு புகுந்த வீட்டில் மிகவும் மரியாதையும் சுதந்திரமும் சந்தோஷமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காயத்ரியும் அகிலனை விட்டு பிரிந்து இங்கே இருக்க முழுமனதாக தயாரானாள். ஆனால் அவள் நினைத்ததற்கு நேர் எதிர்மாறாகத்தான் அது இருக்கும் என்பது அவள் அறியாத ஒன்று. அகிலன் கிளம்பிய அன்று இரவு முதல் ஒரு வேலைக்காரியைப் போல நடத்த ஆரம்பித்தனர் அகிலனின் பெரியப்பாவும் பெரியம்மாவும். இது அந்த வீட்டிலேயே இருந்து கொண்டிருந்த பரசுக்கும் சாந்தாமணிக்கும் தெரியாமலேயே நடந்ததுதான் மிகவும் அதிசயமான ஒன்று. பரசு மற்றும் சாந்தாமணியின் முன் பாசமாகவும், அவர்கள் இல்லாத போது ஏதாவது ஒரு குறை கூறுவது, இல்லை என்றால் அவளை ஏளனமாக பேசுவது, இழிவாக பேசுவது, அனாதை என்று கூறுவது, இப்படி தாறுமாறான வார்த்தைகளை உபயோகித்துக் கொண்டு திட்டிக் கொண்டும் இருந்தனர். அகிலனுக்காக காயத்ரி அவர்களை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் அனைத்தையும் சமாளித்துக் கொண்டிருந்தாள். அவள் நினைத்தது என்னவென்றால், நாம் இருக்கப் போகும் கொஞ்ச நாட்கள் இவர்களை அனுசரித்துச் சென்று அகிலனையும் அவன் பெற்றோரையும் சந்தோஷமாக பார்த்து கொள்வோம். நாம் திரும்பவும் அகிலனுடன் வெளியூருக்குத்தானே செல்லப் போகிறோம். அதனால் இருக்கும் கொஞ்ச நாட்கள் யாரையும் யார்கிட்டையும் குறை கூறாமல் நன்றாக நடந்து கொள்வோம் என்று அவள் எண்ணினாள். ஆனால் அவளுக்குத் தெரியாது, நாம் அகிலனையும் இந்த குடும்பத்தையும் விட்டு பிரிந்து வெகு தூரம் செல்லப் போகிறோம் என்று. இந்த பழைய நினைவுகளை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பால் பொங்கி கீழே விழுந்தது கூட தெரியாமல் இப்பொழுது அவள் பெரிய மாமியாரிடம் திட்டு வாங்கினாள். காலை தூங்கி எழுந்தது முதல் இரவு தூங்கப் போகும் வரை வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் அவள் செய்து வந்தாள். 4 பேருக்கும் 3 வேளையும் விதவிதமாக சமைத்து போட வேண்டும். அனைவரது துணைகளையும் அவளே கையால் துவைக்க வேண்டும். தினமும் வீட்டை பெருக்கி துடைக்க வேண்டும். அப்படியே அவள் எப்பவாவது அவள் வேலையை சீக்கிரமாக முடித்து விட்டாள் என்றால் உடனே வேறு ஏதாவது வேலையை கொடுத்து அவளை கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தனர். ஆனால் அவள் எதையும் வெளிக்காட்டாமல் சிரித்து கொண்டே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள். சாந்தாமணி உடல்நலக் குறைபாட்டால் இருப்பதால் அவள் அதிகமாக அறைக்குள் தான் ஒதுங்கி இருப்பாள். அவ்வப்போது காயத்ரி சாந்தாமணியுடன் சென்று நன்றாக உரையாடி அவளையும் சந்தோஷமாக வைத்து கொண்டாள். ஒரு நாள் சாந்தாமணி கேட்டாள், ஏமா காயத்ரி, உனக்கு அகிலனை விட்டு பிரிந்து இங்கே இருப்பது கஷ்டமாக உள்ளதா? அப்படியே ஏதாவது இருந்தால் சொல்லுமா, நான் உன் மாமாவிடம் பேசி உன்னை அகிலனுடன் அனுப்பி வைக்கிறேன் என்று கேட்டாள். அதற்கும் காயத்ரி, அப்படி ஒன்றுமில்லை அத்தை. உங்களுடன் இருப்பது எனக்கு மிகவும் நன்றாக உள்ளது. எனக்கு தாய் தந்தை என யாரும் இல்லை. அதனால் உங்களை ஒரு தாயாக கருதி நான் உங்களுடன் நேரம் ஒதுக்குவது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்று கூறினாள். அகிலனின் பெரியம்மாவும் பெரியப்பாவும் அன்று அவர்கள் போட்டு வைத்திருந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தயாரானார்கள். எப்பவும் போல காயத்ரி தனது சமையல் வேலையை முடித்துவிட்டு சாந்தாமணியை சாப்பிட அழைக்கச் சென்றாள். சாந்தாமணி அப்புறம் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று கூறியதால் அவள் துணிகளை எடுத்துக்கொண்டு துவைக்கச் சென்றாள். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட அகிலனின் பெரியம்மா சமையல் அறைக்குள் சென்று அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து விட்டார். இதை அறியாத காயத்ரி துணிகளை துவைத்து முடித்துவிட்டு வந்து அத்தை சாந்தாமணியிடம், அத்தை வாங்க சாப்பிடலாம் என்று கூப்பிட்டாள். இதோ வரேன் காயத்ரி, சாப்பாடு எடுத்து வை என்று கூறிவிட்டு சாப்பிட அமர்ந்தாள் சாந்தாமணி. சாப்பிட்டு முடித்த உடனே சாந்தாமணி மயக்கமானாள். என்ன சாந்தாமணி, என்ன ஆச்சு உனக்கு, இப்படி மயக்கம் போட்டுட்ட என்று அழ ஆரம்பித்து விட்டாள் அகிலனின் பெரியம்மா. காயத்ரிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன திடீர்னு மயங்கி விட்டார் என்று. உடனே, என்னங்க சீக்கிரம் வாங்க என்று தனது கணவனை அழைத்தாள் பெரியம்மா. என்னங்க, சாந்தாமணி திடீர்னு மயக்கம் போட்டுட்டா, உடனே வண்டியை எடுங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் என்று கூறினாள். ஏற்கனவே தயாராக இருந்ததால் அகிலனின் பெரியப்பா உடனே சாந்தாமணியை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தார். விவரமறிந்த பரசுவும் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். சாந்தாமணியை பரிசோதித்த மருத்துவர் அவர் சாப்பிட்ட உணவில் விஷம் கலந்திருப்பதாக தெரிவித்தார். இதை கேட்ட காயத்ரிக்குத்தான் மிகவும் பதற்றம் அதிகமானது. ஏனென்றால் சமைப்பது அவள் அல்லவா? உடனே அகிலனின் பெரியம்மா ஆரம்பித்து விட்டார். இதற்குத்தான் நீ எங்கள் வீட்டிற்கு வந்தாயா? இதற்குத்தான் ஊர் பெயர் தெரியாத அனாதைகளை எல்லாம் வீட்டிற்குள் சேர்க்க கூடாது என்று. இப்படி அநியாயமாக சாந்தாமணியை கொல்ல பார்த்தாயே, முதலில் இங்கே இருந்து போய்விடு என்று கத்த ஆரம்பித்து விட்டார். அகிலனின் பெரியப்பாவும் உடன் சேர்ந்து, உன்னை நன்றாக பார்த்து கொள்ளலாம், எங்கள் வீட்டில் ஒருத்தியாக நினைக்கலாம் என்றல்லவா உன்னை அழைத்து வந்தோம். இப்படி எங்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு நீ என்ன சாதிக்க துணிந்தாய் என்று என்னென்னமோ பேச ஆரம்பித்து விட்டார்.
கோபத்தில் என்ன செய்வது என்று தெரியாத பரசுவும் காயத்ரியை திட்ட ஆரம்பித்தார். உன்னை மகாராணி மாதிரி பார்த்து கொண்டேமே, அதற்குத்தான் எங்களை கொல்ல வந்தாய் என்று கேள்விகளை அடுக்க ஆரம்பித்தார். உடனே இந்த செய்தி அகிலனுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை அறிந்த அகிலனும் எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் உயிருக்கு உயிராக நினைத்த தன் அம்மாவிற்கு இப்படி ஆகிவிட்டதே என்ற கவலைதான் அவனுக்கு அதிகம். அவசரமாக போன் செய்து தன் தந்தையிடம் தன் தாய் எப்பொழுது எப்படி இருக்கிறார் என்று நலம் விசாரித்தான். மருத்துவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவர் கொஞ்ச நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் என்ற செய்தியை அவனுக்கு தெரிவித்தார். அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற செய்தி அறிந்த பிறகுதான் அகிலனுக்கு நிம்மதியாக இருந்தது. உடனே அவன் இரவோடு இரவாக தனது சொந்த ஊருக்கு வந்தான். அவனின் பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஒன்றுக்கு இரண்டாக அதையும் இதையும் சொல்ல, தனது அம்மாவிற்கு இப்படி ஆகிவிட்டதே அதற்கு காரணம் காயத்ரிதான் என்று அவனும் நம்பிவிட்டான். யாரும் இல்லாத உன்னை திருமணம் செய்து உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்ள நினைத்த எனக்கு நீ தரும் தண்டனையா இது என்று பல கேள்விகளை கேட்டுவிட்டான் அகிலன். இதை கேட்ட காயத்ரிக்கு மிகவும் மனம் நொந்து விட்டது. யாருக்காக நாம் இவ்வளவு காலம் அனைத்து கொடுமைகளையும் பொறுத்து கொண்டோமோ அவனே இவ்வாறு பேசுவது அவளால் எப்படித்தான் தாங்கிக் கொள்ள முடியும்? வாழ்க்கையே முடிந்து விட்டது போல இருந்தது காயத்ரிக்கு. யாரிடமும் எதுவும் சொல்லாமல் மருத்துவமனையை விட்டு வெளியே சென்று விட்டாள். அவள் கால் போன போக்கிலேயே வெகு தூரம் நடந்து சென்று விட்டாள் காயத்ரி. அகிலனின் மேல் வைத்திருந்த அன்பும் காதலும் மிகவும் தூய்மையானது. யாருக்காக வாழ்ந்தோமோ அவனே இப்படி நம்மை நினைத்து விட்டானே என்ற வருத்தம் அவன் வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் செல்ல வைத்து விட்டது. ஆம், இப்பொழுது காயத்ரி எங்கு சென்றாள் என்று யாருக்குமே தெரியாது. அவள் கோபத்தில் சென்று இருப்பாள், கண்டிப்பாக திரும்பி வருவாள் என்று நினைத்தனர். ஆனால் அவளும் திரும்பி வரவில்லை. அவள் மேலிருந்த கோபத்தினால் அகிலனும் அவளை தேடவில்லை. அகிலன் யாரை நல்லவர்கள் என்று நம்பினானோ அந்த பெரியம்மாவும் பெரியப்பாவும் தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்பது மருத்துவமனையை விட்டு அவன் தாயை வீட்டிற்கு அழைத்து வருவதற்குள்ளேயே அவனுக்கும் அவன் தந்தை பரசுவுக்கும் தெரிந்துவிட்டது. யாரும் அருகில் இல்லை என்று நினைத்து அவன் பெரியம்மாவும் பெரியப்பாவும் நாம் போட்ட திட்டம் நல்லபடியாக நடந்துவிட்டது. நாம் நினைத்தது போல காயத்ரி நமது குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். இனிமேல் அவளை அகிலன் தேடாத அளவிற்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்த விஷயத்தை அகிலனும் பரசுவும் கேட்டுவிட்டனர். அண்ணா, நீதான் என் குடும்பத்தை இப்படி நாசமாக்கி விட்டாயா? காயத்ரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன் என்று நீ போட்ட திட்டத்தினால் என் மனைவி சாந்தாமணி இறந்து இருப்பாள். எதற்காக இந்த கொலை வெறி உனக்கு? நானே எனது மகனையும் மருமகளையும் மனதார ஏற்றுக்கொண்டேனே. ஆனால் நீ இப்படி செய்வாய் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இனிமேல் நாங்கள் உங்களுடன் கூட்டு குடும்பமாக இருக்கப் போவதில்லை. இனிமேல் நீ யாரோ நான் யாரோ என்று அண்ணனுடன் வாக்குவாதம் செய்துவிட்டு பரசு தன் மகனிடம் வந்து மன்னிப்பு கேட்டார். என்னை மன்னித்துவிடு அகிலா. நான் உன்னையும் உன் மனைவியையும் பிரித்து விட்டேன் என்ற குற்ற உணர்ச்சி எனக்கு அதிகமாக உள்ளது. எப்படியாவது காயத்ரியை கண்டுபிடித்து கொண்டு நம் வீட்டிற்கு அழைத்து வா என்று கேட்டார். சரி அப்பா, நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அகிலன் அவனுக்கு தெரிந்தவர்கள், காயத்ரியின் நண்பர்கள் என அனைவரிடமும் விசாரித்து விட்டான். ஆனால் காயத்ரி எங்கு சென்றாள் என்று ஒருவருக்கு கூட தெரியவில்லை. தனது மகன் வாழ்க்கையை நாம் தான் அழித்துவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியில் சாந்தாமணியும் பரசுவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். நம்மை நம்பி நம்ம மேலே இவ்வளவு பாசமாக இருந்த தனது மனைவியை இப்படி காயப்படுத்தி அனுப்பிவிட்டோமே என்று அகிலன் ஒருபுறம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். என்றாவது ஒரு நாள் தன் காதல் மனைவி தன்னை தேடி வருவாள் என்று அகிலன் இன்னமும் காத்து கொண்டிருக்கிறான். நாமும் அவள் என்றாவது ஒரு நாள் வருவாள் என்ற நம்பிக்கையுடன் இருப்போம்.